நீங்கள் ட்ராயிங் கிளாஸ் போயிருக்கீங்களா? 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஆனுவல் ஹாலிடேஸ் அப்போ என்ன ஒரு ட்ராயிங் கிளாஸ் சேர்த்து விட்டுருந்தாங்க. கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ ஒரு ஆர்வம், சூப்பர் இந்த கிளாஸுக்கு அப்புறம் நம்ம ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிடுவோம் அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்போடு தான் நான் அந்த கிளாஸுக்கு போனேன். ஆனால் நான் அங்கே போய் கற்றுக்கிட்ட ஒரே விஷயம், ஆர்ட்ன்றது எல்லாருனாலையும் சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்றது மட்டும்தான். அந்த ட்ராயிங் மாஸ்டர் சூப்பராக பெயிண்ட் பண்ணுவார், வரைவார். ஆனால் அவருக்கு குழந்தைங்களுக்கு எப்படி அந்த க்ரியேட்டிவிட்டியை தூண்டணும் அப்படின்றது அவருக்கு தெரியல. ஏதாவது ஒரு பொம்மை வரைஞ்சிட்டு அதில் ஒரு 4 லைன் போட்டுட்டு இந்த லைனுக்குள்ளே இந்த பொம்மையை வரைஞ்சி எடுத்துகிட்டு வா அப்படின்வாரு. அது இல்லைனா ஒரு பொம்மை வரைஞ்சி இதை போய் கலர் பண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவார். இருக்கிற பயத்தெல்லாம் முழுங்கிட்டு வேறு ஏதாவது சொல்லி தரீங்களா அப்படின்னு கேட்டால் குழந்தைங்கனால வரையவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மாஸ்டர் பீஸை நம்மளோட ட்ராயிங் புக்லேயே பெயிண்ட் பண்ணிடுவார். உனக்கு என்ன வரைய பிடிக்கும், உனக்கு வரைய பிடிக்குமா, கலரிங் பிடிக்குமா, பெயிண்டிங் பிடிக்குமா, நீ வரைஞ்சதெல்லாம் வீட்டில் போய் காமி, வீட்டில் போய் மாட்டிவே, இந்த மாதிரி அவர் ஒரு நாள் கூட பேசி நான் பார்த்ததே இல்லை. பட் இது ஜஸ்ட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். எனக்கு அந்த மெத்தட் சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை. ஏன்னா ஆர்ட்ன்றது மேக்ஸ் கிடையாதுல்ல, ஃபார்முலா போட்டு ரிசல்ட் வர வைக்கிறதுக்கு.